ஹாய், இனி வரப்போகிற டுட்டோரியல்ஸில் நம்ம அல்காரிதம் பேஸ் பண்ண டாபிக்ஸாக வந்து கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு அல்காரிதம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. ஜஸ்ட் நான் இங்கிலீஷ் சென்டென்ஸ் சொல்கிறேன், அதுக்குரிய மீனிங்கும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அல்காரிதம்ங்கிறது அண்ட் அல்காரிதம் இஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அண்ட் ப்ராப்ளம் இஸ் கால்ட் அண்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஐடி கம்பெனிக்கு நீங்கள் போறீங்க. அங்கே உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் ரெகக்னைசேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கோடிங் போட்டோம் அப்படின்னா அது ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு தான் நம்ம அல்காரிதம் எழுதுறோம். டேரெக்டாக நம்ம கோடிங் போடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டெப்பில் இதை பண்ண போகிறேன், செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறேன். இப்போ ஃபேஸ் ரெகக்னைசேஷன் எடுத்துட்டோம்னா அங்கே சில பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு அல்காரிதம் எழுதும். இப்போ லெமன் ஜூஸ் மேக் பண்ண போகிறோம்னா அதுக்கு நம்ம அல்காரிதம் மாதிரி நம்ம எழுதுவோம்ல, ஸ்டெப் ப்ரொசீஜர் மாதிரி. ஸ்டெப் 1ல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டெப் 2ல் வந்து லெமன் ஜூஸ்க்கு தேவையான லெமனு இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி லெமன் ஜூஸ்க்கு மேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் எழுதுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோடிங் எழுத போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸை மேக் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அல்காரிதம். ஸோ இதில் தான் டெஃபினேஷன் சொல்கிறாங்க. ஆனால் அல்காரிதம் இஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அண்ட் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் கால்ட் அன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னா அல்காரிதம். இதோட எக்ஸாம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அல்காரிதமோட ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். அப்படின்னா தான் நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். நம்ம அடிஷன் ஆஃப் ப்ரோக்ராம் வந்து போடுவோம்ல. நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் போடுறதா இருந்தால் A = 10, B = 20, C = A+B அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரோக்ராமை டேரெக்டாக போட்டுருவோம். பட் ஆனால் இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அல்காரிதம் எழுத போகிறோம். அல்காரிதம்ங்கிறது என்னது? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அண்ட் ப்ராப்ளம் தான் என்னது அல்காரிதம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக்ளேர் வேரியபிள் num1 num2, அதாவது ஏபின்னு நம்ம சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தோம்ல, அதில் num1 num2 அப்படிங்கிற வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் 2ல். ஸ்டெப் 3ல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து A = 10, B = 20ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீட் num1 num2, அதாவது நம்ம ஏபி மட்டும் இது பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுக்காண்டி num1 num2. நமக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கடகடன்னு சொல்லிடுறேன். தென் ஸ்டெப் 4ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா C = A+B அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருந்தோம்ல, அதுதான் ஆட் A+B. அதை வந்து நான் சம்மில் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸ்டெப் 4ஆக நான் எழுதியிருக்கேன். அண்ட் ஸ்டெப் 5ல் நான் கொடுத்துருக்க அந்த சியை வந்து பிரிண்ட் பண்ணி காமிப்பேன். அதுக்கடுத்து ஸ்டாப் பண்ணுவேன். அதாவது நம்ம ப்ரோக்ராம் போட்டதை அதை எப்படிலாம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருக்கிறத அடுத்த ஸ்டெப் போகணும். இந்த மாதிரி கரெக்டான சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஸ்டெப்ஸை எழுதிட்டு போகணும். இது ஒரு மெயின் பாயிண்ட், ஓகேவா? ஏன்னா இந்த இதை தூக்கி மேலே கொடுக்கக்கூடாது. இது முடிஞ்சிருக்கிறதா அடுத்த லைனு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்காரிதம் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அந்த அல்காரிதம் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அடிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இது அடிஷன் தான் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதே சப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா சப்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ, ஃபேஸ் ரெகக்னைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஜெக்ட் டிடெக்டிங்காக இருக்கட்டும், ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாங்களோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசைட் ஆன் கம்ப்யூட்டேஷன் மீன்ஸ், அதாவது நம்ம எக்ஸாக்டாக அந்த ப்ரோக்ராமில் என்ன எழுத போகிறோமோ அதை பற்றி நான் எழுத போகிறேன்னா இல்லை வந்து நான் பாதி ப்ரோக்ராம் தான் நான் எழுத போகிறேன், ஓரளவு இப்படி தான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி எழுத போகிறேன்னா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து சூடோ கோடாக போட போகிறேன்னா இல்லை ஃப்ளோ சார்ட்டாக போட போகிறேன்னா இல்லை அல்காரிதமாகவே எழுத போகிறேன்னா இந்த டிசைன் டெக்னிக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்டெப்பில். ஓகேவா? ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் நான் அல்காரிதம் எழுத போகிறேன் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான். இப்போது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் என்ன ப்ராப்ளம்ட்டு. இப்போ நான் சூடோ கோடாக எழுத போகிறேன்னா இல்லை நான் வந்து ஃபுல்லாக இதுக்குரிய இந்த கோடிங்கே ஓரளவு நான் எழுத போகிறேன்னா அந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கு அடுத்து நான் வந்து அந்த அல்காரிதமை எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன், அதாவது டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கடைசியில் நான் எழுதின அல்காரிதமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். சப்போஸ் அப்படி மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா திரும்பி மேலே இந்த 2 ஸ்டெப்பையும் நமக்கு வந்து பண்ணிவிட்டு திரும்பி நமக்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு நான் இந்த அல்காரிதம்ல அனலைஸ் பண்ண போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. அனலைஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். அதாவது நான் எழுதின அல்காரிதம் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது, எவ்வளோ டைம் அது ரன் ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப நேரமாக ரன் ஆகுது அப்படின்னா அது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
ஏன்னா அதாவது ஒரு முடியாதுல்ல, அது ரொம்ப நேரம் இதுவாச்சுன்னா யூசர் ஏதாவது யூஸ் பண்றதா இருந்தால் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணுறேன். இது அந்த அனலைஸ்டு அல்காரிதம்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இவ்வளோ விஷயத்தையும் நான் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கோடிங்காகவே நான் அந்த அல்காரிதமை கன்வெர்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், என்ன ப்ராப்ளம்ங்கிறத டிடெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது, நான் அந்த ஃபுல்லாக அந்த கோடிங் வைஸ்க்கு நான் போட போகிறேன்னா இல்லை நான் அந்த சூடோ கோடு இந்த மாதிரி நான் ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரியா எழுத போகிறேன்னா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறேன். மூணாவது வந்து அந்த அல்காரிதமை நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். நாலாவது அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருந்தது அப்படின்னா திரும்பி இந்த 2 ஸ்டெப்பையும் போயிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணுறேன். இதோட டைம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தா நம்ம ஒரு அல்காரிதமாக கோடிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் ஓவரால் வந்து ஃபண்டமெண்டல்ஸும் எக்ஸாம்பிளும். என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக்கும் கூட.